ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்கள் மொபைல் ஃபோன் லைப்ரரி. நான் உங்கள் மகேந்திரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 7 அன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆகக்கூடிய சாம்சங் கேலக்ஸி நோட் 10 அண்ட் நோட் 10 ப்ளஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆன்லைனில் நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. அண்ட் ரூமர்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாம்சங் அவங்களோட சில கண்ட்ரியோட வெப்சைட்ஸில் அதோட ஸ்டோரேஜ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அஃபிஷியல் நியூஸ் அண்ட் என்னென்ன ரூமர்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. சாம்சங் நோட் அண்ட் நோட் 10 ப்ளஸ் ரெண்டுமே ஆண்ட்ராய்ட் 9.0 ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஓடக்கூடியது. அண்ட் இது ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று 256 GB அண்ட் 512 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். நோட் 10 ப்ளஸும் நோட் 10ம் கம்பேர் பண்ணும்போது நோட் 10 ப்ளஸ் கண்டிப்பாக கான்ஃபிகரேஷனில் ஒரு சுப்பீரியராக தான் இருக்க போகுது. அதனால தான் இதுக்கு நோட் 10 ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேலக்ஸி நோட் 10 ப்ளஸில் 6.8 inches டைனமிக் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1440x3040 பிக்சல்ஸில் இருக்க போகுது. ஸோ ஆப்வியஸாக இந்த ஃபோனு பெருசாக தான் இருக்கும். மேபி நோட் 10ல் 6.3 inches டைனமிக் AMOLED டிஸ்பிளே வச்சிருக்க போகிறாங்க. அது 1080x2280 பிக்சல்ஸை போர்ட் பண்ணியிருக்க போகுது. நோட் 10 ப்ளஸ் 12 GB ரேம்லையும் 4300 mAh பேட்டரிலையும் அண்ட் நோட் 10 8 GB ரேம்லையும் 3500 mAh பேட்டரியோடையும் வரப்போகுது. இதில் 45 வாட்ஸ் அண்ட் 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ண போகுது. இந்த ஃபோனோட யூஎஸ் வேரியன்ட் ஸ்னாப்டிராகன் 855 அப்படி இல்லாட்டி கேமிங்கை ஃபோக்கஸ் பண்ணின ஸ்னாப்டிராகன் 855 ப்ளஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் Exynos 9825 சிப்செட் வரப்போகுது. அண்ட் இந்தியாவிலையும் இந்த Exynos ப்ராசஸரை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராசஸர்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இதோட 2 கோர்ஸு 2.7 GHz கிளாக் ஆகும். அண்ட் இன்னும் 2 கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2.4 GHz கிளாக் ஆகும். இந்த 4 கோருமே உங்களோட ஆன் டிமாண்ட் ஒர்க்கை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அண்ட் மற்ற 4 கோர்ஸும் 1.4 GHz கிளாக் ஆகும். இது உங்களோட டே டு டே சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் இது வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இன்னும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக சாம்சங் நோட் 10 ப்ளஸில் குவாட் கேம் செட்டப் இருக்கிறதா ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு. இதில் 12 மெகாபிக்சல் வித் 1.5 to 2.4 ஆப்பர்ச்சர் இருக்கும். இந்த 1.5லேருந்து 2.4 ஆப்பர்ச்சர் உங்களோட லைட்டிங் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி அதுவே ஆப்பர்ச்சர் மோட் மாறிக்கும். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட ஃபோட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுது. அண்ட் 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 2.4. அண்ட் மூணாவது கேமராவா 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் 2.2 ஆப்பர்ச்சரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டைம் ஆஃப் லைட் 3D கேமரா ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டைம் ஆஃப் லைட்னு கேட்டிங்கனாக்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கும் உங்களோட கேமரா சென்சார்ஸ்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும். அண்ட் உங்களோட ஆர்டிஃபிஷியல் லைட்டு ரவுண்ட் ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணி வர டைமையும் இது கால்குலேட் பண்ணும். சாம்சங் இந்த டைம் டிஸ்பிளேல ஒரு பஞ்ச் பண்ணி அவங்களோட செல்ஃபி கேமராவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செல்ஃபி கேம் 10 மெகாபிக்சல். அண்ட் சேட்லி இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக்கை சாம்சங் ரிமூவ் பண்ணியிருக்கு. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை இன் டிஸ்பிளேல பிளேஸ் பண்ணியிருக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதோட எஸ் பென்னை பற்றின எந்த ரூமர்ஸும் இது வரைக்கும் பெருசாக எந்த வெப்சைட்லையும் இல்லை. பட் ஸ்டில் எஸ் பென்னில் அந்த கமாண்டிங்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதில் ஏர் கமெண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏர் கமெண்ட்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்க, உங்களோட டிஸ்பிளேவை டச் பண்ணாமையே எஸ் பென்னை வச்சு வேவ் பண்ணிங்கனாக்க ஃபோட்டோஸை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சாம்சங் நோட்டோட ரூமர்ஸ்லாம் பார்த்தோம். இதோட அஃபிஷியல் லான்ச் டேட் அன்னைக்கு நம்ம இந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெக்கை பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.